அது கட்சியிலேருந்து ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள்லாம் போறாங்க, கட்சி அவ்வளவுதான் அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து குறிப்பாக தேர்தல் எப்படி பார்க்கலாம்? அண்ணன் அதுக்கு பதில் அண்ணன் தெளிவாக சொல்லியிருப்பாரு. என்னால ஒரு 13 ஆண்டுகளை செய்ய முடியாத வேலையை திமுக அந்த கட்சிகள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. தன்னம்பிக்கை இழந்தவங்க போறாங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. தன்னம்பிக்கை இழந்தவங்களை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சரியா இல்லையா? நம்ம உறுதியா இருக்கிறோம். தெளிவான கொள்கை, தெளிவான தலைவர், தெளிவான பாதை, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை, இதான் நம்மளுடைய இலக்கு. அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த அந்த இலக்குல உறுதித்தன்மை இல்லாதவங்க அப்படி செஞ்சு போயிடுவாங்க, பழுத்த மட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போயிடுவாங்க. உறுதித்தன்மை இருக்கிறவங்க நிலைப்பாங்க. உறுதித்தன்மை இருக்கவங்கள தான் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். சரிதானே? இன்னும் மக்கள் இந்த உறுதித்தன்மை இருக்குவர்கள் இருக்கும் வரை அந்த இன்னும் மக்கள் பொதுமக்கள் நிறைய உள்வாங்கப்படுவாங்க, ஈர்க்கப்படுவாங்க. நிச்சயமா அது பல்கி பெருகதான் வாய்ப்பே தவிர குறையதுக்கு இம்பாசிபிள், வாய்ப்பே இல்லை. முக்கியமான தலைவர்கள் விலகுறாங்க, அப்படிங்கிற மாதிரி இப்ப செய்திகள்லாம் அந்த சன் நியூஸ் இதெல்லாம் பார்க்க முடியுது. அவங்க போய் பேட்டி எடுத்து போடுறது, இந்த மாதிரி சினிமான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுவெல்லாம் இது பண்றாங்க. ஒரு நாள் செய்தி அது, அவங்கள ஒரு நாள் செய்தி தான். அது தவிர்த்து ஒரு கறிவேப்பிலை மாதிரி அவங்கள பயன்படுத்தி அப்படி போட்டுருவாங்க. அது தவிர்த்து அது ஒன்றும் இருக்காது. அதுதான் உண்மை. பத்மாவதியில சீலனுக்கு கொலை மிரட்டல் விடப்படுது. அது மட்டும் இல்லாம ஏதாவது போராட்டத்தில் கலந்துக்கிட்டா இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் வருதுங்கிறாங்க. நிமிர்ந்திருக்க அணியா அடிப்பாங்க, அடிக்கட்டும், அது அவங்க வேலை. நம்ம வேலை களத்துல உறுதியா நிற்போம், அவ்வளவுதான். ஆனா இருந்தாலும் நீங்க அவ்வளவு அந்த மாதிரி என்ன மணல் கொள்ளையை தடுக்கிறது, கனிம வள திருடத்தை கொள்ளையை தடுத்தா கூட அது நடந்துகிட்டே இருக்காது. அது என்ன நடக்குது, அதுக்கான இதுல யாரு பண்றது? உங்களுக்கு மிரட்டல் வந்துருக்கு. இப்ப திமுக ஆட்சி பதவியேற்ற பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கனிம கொள்ளை அதிவேகம் எடுத்து போயிட்டு இருக்கு. நாள் ஒன்றிற்கு 3000 முதல் 6000 அதிகனகர வாகனங்கள்ல இங்க இருந்து வெட்டி கேரளாவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 3 ஆண்டுகள் மட்டும் 5 மலைகளை, வானுயர உயர்ந்த மலைகளை பள்ளத்தாக்காக மாற்றி நிறுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை கண்ணு முன்னாடி நம்மளுடைய வளங்கள் சூறையாடப்படும் போது நம்ம தட்டி கேட்கணுமா, அதை எதிர்த்து போராடணுமா, இல்ல அமைதியா இருக்கணுமா? சொல்லுங்க. என் கடமையை நான் செய்யறேன். ஏன் நான் இல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து, நாங்க நான் சீலன் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க, இந்த மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு நாங்க செய்யறோம். எல்லாரும் சேர்ந்தாதான் அது வழி. அவன் மிரட்டுறான், நம்ம பார்ப்போம், அதை சந்திக்க தானே செய்யறோம். இப்போ நம்ம எதிரி, அதாவது இந்த கனிமவள கொள்ளையர்கள், இந்த திராவிட திருடர்கள், அவங்க எதிர்த்தாங்க அப்படின்னா நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படிதானே? அவங்க எதிர்க்கல, நம்மள ஆதரிக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் தவறானவர்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் நமக்கு வந்துருமா, வராதா? அவங்க எதிர்க்காங்க, நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யாராவது போராடுறவங்களை தடுத்துட்டா ஒரு பயத்தை ஏற்படுத்தினாலும் நம்ம பயப்பட முடியாளா? நெஞ்சிரும் இல்லாதவங்களா? நெஞ்சிரம் உள்ளவன் தான் மிரட்டுவான், நெஞ்சிரம் இல்லாதவன் தான் மிரட்டுவான். நெஞ்சிரம் உள்ளவனை பார்த்து மிரட்டுறான். நீ மிரட்டு, நான் இன்னும் எனக்கு உரம் ஏறிட்டு தான் இருக்கும், வேற குறையாது. அந்த சைடுல குறிப்பா கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடுல நாம் தமிழருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? பல மடங்கு அசுர வளர்ச்சியில் இருந்துட்டு இருக்கு. பல மடங்கு வேகமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. அந்த சைடு காங்கிரஸுக்கு பெரிய பெரும்பான்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கூட பாத்தீங்கன்னா குறிப்பா நாம் தமிழர் கட்சியோட மெயின் அஜெண்டா அப்படிங்கிறது காங்கிரஸ் ஒழிக்கிறது. அது எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸை தவிர்த்து எப்படி அங்க கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சி நிலைநாட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு மதம் சார்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. அங்க சாதிய டாமினேஷன் எல்லாம் கிடையாது, மதம் சார்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. எங்களோட மதத்தை பாதுகாக்கிறதுக்கு இவங்க மதத்தின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை உருவாக்கிட்டாங்க. அந்த சோனுக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க. அதை நாங்க உடச்சி எடுத்துட்டு இருக்கோம். இவங்க உண்மையிலே இந்த மதத்துக்கும் பாதுகாப்பானவர்கள் கிடையாது, இந்த மண்ணுக்கு பாதுகாப்பானவர்கள் கிடையாது, இந்த மக்களுக்கு பாதுகாப்பானவர்கள் கிடையாது அப்படிங்கிற உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இது மாறும், கண்டிப்பா மாறும், மாற்றம் வைப்போம் நிச்சயமா.